உங்க அப்பா உனக்காக எதையுமே தப்பா செய்ய மாட்டாரு. என்னடா திடீர்னு நான் வந்து இப்படி பேசுறேனே நினைக்காத. நான் நிலங்களையே உன்னை கவனிச்சேன். உன் முகம் சரியாவே இல்லை. பாக்குறவங்க 4 பேர் தப்பா பேசுவாங்க ஐஸ்வர்யா. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். கல்யாண பொண்ணு எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். எனக்கு சிரிப்பு வரல, அதுக்காக அழுக வருதுன்னு கேட்காதீங்க. எனக்கு கோவம் தான் வருது. கொஞ்சம் யோசிச்சு பாரு ஐஸ்வர்யா. நீ இப்படி கோச்சிக்கிறது யாருக்கு லாபம்? காதல்னு நீ நினைக்கிறது காதல் இல்ல ஐஸ்வர்யா. உன் வயசை அவன் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண பார்த்திருக்கான். நீ சின்ன பொண்ணு. உங்க அப்பா எப்படி துடிச்சு போறாரு தெரியுமா? அப்போ ஏன் துடிப்பு யாருக்கும் முக்கியம் இல்ல, அப்படித்தானே? அப்படிலாம் நினைக்காத. நீ சூர்யா கிட்ட என்ன சொன்னேன்னு எனக்கு தெரியாது. ஆனா உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, இத மட்டும் நீ அவன்கிட்ட சொல்லிருக்க. அதான் சொல்லிட்டேன்ல. அதுக்கப்புறமா ஏன் எல்லாருமே சேர்ந்து இப்படி சதி பண்றீங்க? நோ, யூ கம்ப்ளீட்லி ராங். சூர்யா உடனே உங்க அப்பா அம்மா கிட்ட போய் பேசினா. நானும் அவன் கூட போயிருந்தேன். உனக்கு இஷ்டமில்லாத ஒரு கல்யாணத்தை ஏன் அவங்க பண்ணி வைக்கிறாங்கன்னு மூஞ்சிக்கு நேரா உங்க அப்பா கிட்ட கேட்டேன். எங்க சூர்யாவோட கால விழுந்துட்டாரு உங்க அப்பா. அவர் வயசு என்ன, எங்க சூர்யா வயசு என்ன? எங்க பொண்ணு தப்பு பண்ணிட்டா மன்னிச்சிருங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லியிருந்தா விஷயம் வேற மாதிரி ஆயிருக்கும். ஆனா எங்களோட பொண்ணு என்ன செய்யறான்னு தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கா, எதையும் மனசுல வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் இந்த கல்யாணம் வரைக்கும் வந்திருக்க ஐஸ்வர்யா. இது பாரு, காதல்னு நம்ம நினைக்கிறது எல்லாமே காதல் இல்ல ஐஸ்வர்யா. மோரோவர் எல்லா காதலும் கல்யாணத்துல தான் போய் முடியணும்னு ஒன்னும் கட்டாயம் இல்ல. உன்னோட அப்பா உன் மேல உயிரையே வச்சிருக்காரு. நீ லவ் பண்ற பையன் நிஜமாவே ஜென்யூனா இருந்திருந்தா கண்ணை மூடிட்டு அந்த பையனோட உன் கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்பாரு. என்னவோ அவர் மனசுக்கு சரியாவே படல. நீ கஷ்டப்படுவேன்னு நினைச்சு அவர் ஃபீல் பண்ணிருக்காரு. அதனால கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்துக்கு அவர் சம்மதிக்க வச்சிருக்காரு. வெரி குட். எங்க அப்பாவுக்கு நீங்க ஃபீஸ் கேட்காத லாயரை அமைவீங்கன்னு தெரிஞ்சா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இல்லம்மா, நான் உங்க அப்பா செஞ்சதை நியாயப்படுத்தல. உனக்கு நல்லதை எடுத்து சொல்லதான் வந்திருக்கேன். உங்க அப்பாவுக்கு எனக்கும் என்ன சம்பந்தம் சொல்லு? உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்போதான் அன்னைக்குதான் முதல்ல அவரை நான் பார்த்தேன். அவர் யாரோ நான் யாரோ. ஆனா ஒரு அப்பாவோட உள்ளுணர்வு தப்பா வேலை செய்யாத ஐஸ்வர்யா. இது உனக்கு புரியணும். நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த கல்யாணம் வேண்டான்னு நீ சொன்னதுக்கு அப்புறம் உங்க அப்பா சொன்ன ஒரே வார்த்தைக்காக சூர்யா வாயை மூடிட்டு பேசாம இருக்கான். வேற எந்த பையனாவது இப்படி இருப்பானா? உன்னோட சந்தோஷம், உன்னோட நிம்மதி, உன்னோட திருப்தி இதெல்லாம் எப்போ உனக்கு கிடைக்கும் தெரியுமா? உங்க அப்பா அம்மாவோட கௌரவத்தை நீ விட்டு கொடுக்காம காப்பாத்துறதுல தான் கிடைக்கும். அப்புறம் பாரு, இது எல்லாமே உனக்கு தானாவே கிடைக்கும். கண்டதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காம நிம்மதியா தூங்கு. காலையில சீக்கிரமா எழுந்திருக்கணும். குட் நைட். யாரும் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கு. நம்ம போயிடலாம். சரி, மேலே போகலாம். மேலே போகலாம். நில்லுங்க. எந்த ஸ்டேஷன்ல இருந்து வரீங்க? யாரு உங்களை இங்க அனுப்புனா? சொல்லுங்க. யூனிஃபார்ம்ல இருந்தாதான் போலீஸ்னு ஒண்ணும் இல்ல சார்.
சொல்லுங்க, எந்த ஸ்டேஷன்ல இருந்து வரீங்க? நாங்கள் ஆட்டோ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வரோம். இன்ஸ்பெக்டர் இந்த கல்யாணத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி அமைச்சிருக்காரு. நீங்கள் அவர் எதுக்கு இந்த கல்யாணத்துக்கு உங்களை அனுப்பணும்? உங்க இன்ஸ்பெக்டர் பேர் என்ன? மேடம், இன்ஸ்பெக்டர் பேர் ராஜேந்திரன் மேடம். பொண்ணோட அப்பா வந்து பர்சனலா ரெக்வஸ்ட் பண்ணிருக்காரு மேடம். கல்யாணத்துல ஏதாவது கலாட்டா நடக்கலாம்னு எதிர்பார்க்கறாரு மேடம். ஓ, ஐ see. நாங்க பாதுகாப்புக்காக தான் வந்திருக்கோம். நீங்க எப்படி எங்களை அடையாளம்? உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியாத வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஆ, நான் மாப்பிள்ளையோட அண்ணி. உங்க வேலையை நீங்க பாருங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. உங்களுக்கு ஏதாவது வேணுமா? ஒன்றும் வேணாம் மேடம். போலீஸ்காரங்க வந்திருக்காங்கன்றத யார்கிட்டயும் சொல்லாமல் இருந்தாவே போதும். காலையில் எப்போ முகூர்த்தம்? 9 மணிக்கு. உங்க மொபைல் நம்பர் எனக்கு தர முடியுமா? ஏதாவது அர்ஜென்சினா உங்களுக்கு கால் பண்ண முடியும்ல? 9790918871. 8871. தேங்க்யூ. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். குட் நைட். எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. நான் ஒருத்தரை லவ் பண்றேன். இல்ல, தூக்கம் வரல. உங்க அக்கா தூங்கிட்டாளா? நடந்தது எல்லாமே எனக்கும் தெரியும். நீங்க எதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அக்கா ரொம்ப நல்லவ. அவளால உங்க வாழ்க்கையில எந்த சிக்கலும் வராது. இது உங்க அக்காவை தவிர மற்றவங்க எல்லாம் சொல்றாங்கன்னு நினைக்கும் போதுதான் மனசுக்கு வருத்தமா இருக்கு. உங்களுக்கு தெரியாதது இல்ல, பட் எனக்கு தோன்றதை நான் சொல்றேன். இந்த வயசுல எல்லாருக்கும் வர ஒரு சின்ன ஸ்லிப் தான் அக்காவுக்கு வந்திருக்கு. ஆனா அவ யோசிக்க தெரியாதவல்ல. தனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நிதானமா யோசிச்சா நிச்சயமா புரிஞ்சுப்பா. உங்க அப்பா அவளை மிரட்டி தானே இந்த கல்யாணத்தை சம்மதிக்க வச்சாரு? இல்ல, அது என்னால மிரட்டல்னு எடுத்துக்க முடியல. எங்களுக்கு எது நல்லதுன்னு எங்க அப்பா தானே சொல்ல முடியும். அவரோட முடிவுகள் தான் இத்தனை வருஷமா எங்களை வளர்த்துட்டு வருது. இப்ப மட்டும் அது தப்பா போயிடுதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்க அக்காவுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா எனக்கு அது போதும் கார்த்தி. ஏன் சொல்றேன்னா, கல்யாணங்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை தான் நடக்கும். உங்க அக்கா இந்த கல்யாணம் வேணான்னு சொன்னோன்னே எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதுக்கு மேல அவகிட்ட பேசவே பிடிக்கல. ஆனா உங்க அப்பா என் காலில் பிடிச்சிட்டு கதறி அழும்போது அவர் முகத்தில் அடிச்ச மாதிரி பேச தோணல. அதனாலதான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். அப்பா நியாயம் இல்லாம எதுவுமே பேச மாட்டாரு. எங்க அக்கா அந்த கம்பெனில ஜாயின் பண்ணியே 3 மாசம் தான் ஆகுது. அங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த ஆளையே அவளுக்கு தெரியும். அதுக்குள்ள லவ் கல்யாணம்னு பேசுறதெல்லாம் ஐ திங்க் சம்திங் ரிடிகுலஸ் ராங். 12-13 வயசுல வரதா இன்ஃபேக்சுவேஷன் இல்ல. மனசுக்குள்ள இன்னும் 12-13 வயசுல இருக்கிறவங்களுக்கும் அது வரும். நான் உனக்கு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டியே. இப்போ உனக்கு வயசு என்ன? அது வந்து 18. உனக்கு இருக்கிற பக்குவம் கூட உங்க அக்காவுக்கு இல்லையே நினைக்கும் போதுதான்
எனக்கு வருத்தமா இருக்கு. ம், கல்யாணம் ஆயிட்டா எல்லாமே சரியாயிடும். இதே தான் உங்க அப்பாவும் சொல்றாங்க, எங்க அண்ணியும் சொல்றாங்க. ஆனா என்னால கவலைப்படாம இருக்க முடியல. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஐ மீன், நான் சொல்ல நினைக்கிறதும் எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம், எங்க அக்காவால உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு அவளால எங்க போனாலும் நிம்மதியா வாழவே முடியாது. சே யாருமே நிம்மதியா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற டைப் நான் இல்லை. ஆனா ஒரு கல்யாணங்கிறது எல்லாருடைய நிம்மதியும் சம்பந்தப்பட்ட விஷயம். அதுலயும் கல்யாணம் பண்ணிக்க போற பையனுக்கும் பொண்ணுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி. நானும் அதைத்தான் நினைச்சேன். எங்க அக்கா அப்படி பேசினதுக்கு அப்புறமும் நீங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களோட பெருந்தன்மை. இந்த மனசுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், எதுக்காக நீங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்களோ அந்த பர்பஸ் வீணா போகாது. ஒருவேளை எங்க அக்கா ஏதாவது ப்ராப்ளம் பண்ணா கூட இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். உங்க வீட்டோட மரியாதை, எங்க அப்பாவோட கௌரவம், இது ரெண்டுத்தையும் நான் வீணா போக விடவே மாட்டேன். என்ன பண்ணுவ? உங்க வீட்டுக்கு வரப்போற மருமக நிச்சயமா எங்க வீட்ல இருந்தா வருவா. இதுல எந்த மாற்றமும் இல்ல. நாளைக்கு அக்காவால முகூர்த்த நேரத்துல ஏதாவது பிரச்சனை வந்தா அவளை தள்ளிட்டு அந்த இடத்துல நான் இருப்பேன். நீங்க கவலைப்படாம நிம்மதியா போய் தூங்குங்க. ஹலோ பிரதாப், என்னால வெளியே வர முடியல பிரதாப். இங்க யாரும் என்னை விட்டு போகவே மாட்டேங்கிறாங்க. யாராவது வந்துகிட்டே இருக்காங்க பிரதாப். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் உள்ள வரட்டுமா? எப்படி வருவ? ஓ, எப்படியோ வரேன். நீ ரெடியா இரு. உன் ரூம் எங்க இருக்கு? மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சதும் ரைட் சைடுல செகண்ட் ரூம். மணமகள் அறைன்னு கதவுல எழுதிருக்கோம். மோர் தென் எனஃப். 4 மினிட்ஸ்ல வரேன். நீ பயப்படாம இரு. பிரதாப், பிருத்திவிராஜ் மாதிரி உன்னை குதிரையில தூக்கிட்டு போறேன். போதுமா? போனை வை முதல்ல. பிரதாப், வந்துட்டியா? வந்துட்டியா பிரதாப்? நான் ரொம்ப பயந்துட்டேன்டா. என்னால முடியல. அப்பாவும் அம்மாவும் என்ன பொம்மை மாதிரி யூஸ் பண்றாங்க. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலடா. செத்து போயிடலாம் போல இருக்கு. ப்ளீஸ் என்ன காப்பாத்துடா. காப்பாத்தி எங்கேயாவது கூட்டிட்டு போயிடு பிரதாப். ஐஷு, அழுகை நிறுத்து. அழுகை நிறுத்து. நமக்கு டைம் இல்ல. உடனே நம்ம கிளம்பி ஆகணும். பின்பக்கம் வெளியே போயிடலாம். வெளியே கார் ரெடியா இருக்கு. என்ன பண்ற? ஏதாவது முக்கியமா இருந்தா எடுத்து. இல்ல 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 போலாம். அப்ப வா. இந்த ரூமுக்கு வேற ஏதாவது டோர் இருக்கா? இல்ல. ஐயோ. ஐஸ்வர்யா, ஐயோ. கதவுமா? என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐஸ்வர்யா, ஐயோ. என்னம்மா பண்ற? வரேன்ப்பா. கதவு திற. வரேன். ஐஸ்வர்யா, இதோ வந்துட்டேன். கதவு பிரதாப், திறமா. நீ இதுக்குள்ள போயிடு. உள்ள போ பிரதாப். ஐசே, ஐசே, இரு. ஐசே, வரேன்ப்பா. ஐஸ்வர்யா, கதவு திறமா. என்ன பண்ணிட்டு இருக்க? வந்துட்டேன்ப்பா. என்னம்மா அது? கதவு திறக்க ஏன் இவ்வளவு நேரம்? இல்லப்பா, பாத்ரூம் போயிருந்தேன். ஆமா, என்ன இந்த நேரத்துல? நீங்க தூங்கலையா? எங்க தூங்குறது? இவள உன் கூடயே இருந்து பாத்துக்கிற சொன்னா இவ பாட்டு ஃப்ரெண்ட்ஸுகளோட அரட்டை அடிச்சிட்டு இருக்கா. கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா அவளுக்கு? எனக்கு எதுக்குப்பா துணையலாம்? அதெல்லாம் வேண்டாம், நான் தனியாவே இருந்துக்கிறேனே. அதெல்லாம் தப்புமா. உங்க அம்மாவாவது கூட இருக்கணும். அவ என்னன்னா காலில் சக்கரத்தை கட்டிட்டு ராட்டின மாதிரி சுத்திட்டு திரியிறா. இங்க பாரு கார்த்திகா, இவ கூட போய் படுத்துக்க. காலைல சீக்கிரம் எந்திரிக்கணும். போ. ஐசே, நீயும் தூங்குமா. அப்பா, நான் தனியாவே இருந்துக்கிறேனேப்பா. ஏன் இவ இங்க இருக்கிறது உனக்கு என்ன கஷ்டம்? போங்க, போய் சீக்கிரம் படுங்க. காலைல சீக்கிரம் எந்திரிக்கணும்.
ஆமா காலைல சீக்கிரம் ரெடியானா ஜாக்கிரதை. அக்கா என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. ரொம்ப பதட்டமாவே இருக்கியே. இல்லை, ஒன்றும் இல்லை, நீ தூங்க. ஐஷு படுக்கலையா? நான் படுக்கிறேன், நீ முதல்ல தூங்கு.